ஒரு முறை இந்த திருப்புகள் வரிய கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த வாழ்க்கையில நம்மள சுற்றி எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும், அத்தன பிரச்சனையும் கொண்டு போய் முருகன்ட்ட வைக்கிறோம். அதுக்கான தீர்வும் முருகப்பெருமான் நமக்கு தருகிறார். அதுபோன்று முருகப்பெருமானை சுற்றி எண்ணற்ற விவாதங்கள் இருக்கும். விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விவாதங்கள் நம்ம கலந்து கொண்டுகிறோமோ இல்லையோ, முருகப்பெருமானை பற்றிய விவரங்களையாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதேபோன்று முருகப்பெருமானை தெரிந்து கொள்ள திருப்புகள், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த புராணம் அப்படின்று எண்ணற்ற வரலாற்று சிறப்புமிக்க நூல்கள்லாம் நம்ம ஆராய்ந்து ஆழமான பொருளோடு படிக்கணும். இப்போ நான் அந்த திருப்புகள் வரைக்கும் வர்றேன். பத்துத்தலை தத்தை கணிதரு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதரு ஒரு வட்டப்பகல் வட்ட திரையில் இரவாக அப்படின்ட்டு அருணகிரிநாதர் சுவாமிகள் முதல் திருப்புகளில் பாடுகிறார். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றி தானே திருப்புகள் பாடினார். இங்கு ஏன் ராமரை பத்தி பேசுகிறார்? இங்கு ஏன் ராமாயணம் பத்தி பேசுகிறார்? இங்கு ஏன் ராவணனை பத்தி பேசுகிறார்? காரணம், ராமன் முருகனுடைய மாமன். நம்ம இன்ன வரைக்கும் தெரியும், திருமால் மருகோனே அப்படிதான் இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை அருணகிரிநாதருக்கு முதலாகவே முருகப்பெருமான் உணர்த்தி உள்ளார். காரணம், நீ என்று என்னை பாடப்போகிறாய் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்தேனோ, என்னை சுற்றி வரும் விவாதங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமாலை தன்னுடைய மாமன் என்றே அருணகிரிநாதருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதுவும் இல்லாமல் தன்னுடைய மாமன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்பதை 10 தலை கொண்ட ராவணனை தன்னுடைய அன்பை கொண்டு வீழ்த்தியவர், இந்திரமலையை ஒரு மத்தாக கொண்டு பற்களை களைந்தவர், அந்த சூரியனையே தன்னுடைய சக்கராயுதத்தால் பகல் பொழுதை இரவாயாக மாற்றியவர் என்று எண்ணற்ற ஒரு பராக்கிரமம் கொண்டவர் என் மாமன் திருமால் என்பதை அருணகிரிநாதருக்கு உணர்த்துகிறார். காரணம், நீ என்னை பாடும் பொழுது நீ சைவமா வைணவமா, ஏன் நீ திருமாலை போற்றி முருகனுடைய திருப்புகளில் படிக்கிறாய் என்ற கேள்வியெல்லாம் உமக்கு வரும். அதை தெரியப்படுத்தவே இந்த உண்மையை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உதிர்த்த வார்த்தைகள். அப்ப முருகப்பெருமானை வழிபடுற முன்னாடி முருகப்பெருமானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முருகப்பெருமான் ஒரே திருப்புகளையும் அத்தனை உண்மையும் சொன்னார் அப்படின்னா அருணகிரிநாதருக்கு அது முதல் திருப்புகள். ஒவ்வொரு முருகப்பெருமான் ஆழ்ந்து கூர்ந்து படிக்க வேணும். இந்த திருப்புகளை படிப்போம். இப்பொழுது ராமாயணத்தை பற்றி சொன்ன அருணகிரிநாதர் அடுத்த 3 வரிகளில் மகாபாரதத்தை சொல்கிறார். நீலமேக வண்ண கண்ணன் என்று. அதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் முன்பு சொன்னது போன்று முருகப்பெருமானின் வரலாற்றை தேடி படியுங்கள். முருகபக்திக்கு அதுவே மிகவும் உசிதமானது. முருகாச்சரணம்.